எங்கள் தர்பூசணியிலே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதை அறிந்து அதிலே விஷம் கலந்துள்ளதாக கூறியதால் மாநிலம் முழுவதிலும் தர்பூசணியை வாங்குவதற்கு கூட வியாபாரிகள் வராமல் எங்களுடைய தர்பூசணி டன் ஒன்று 20,000 ரூபாய் விற்று கொண்டிருந்தது. இப்பொழுது 4,000 ரூபாய்க்கு வந்துட்டு. இது பன்னாட்டு நிறுவனங்களுடைய சரிதானே தவிர விவசாயிகளுடைய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுடைய நிலத்திற்கு வந்து விவசாய நிலத்தில் ஆய்வு செய்து இவர்கள் அறிவித்திருந்தால் எங்களுடைய விவசாயிகள் பயிரிட்ட பயிர் சரியில்லை என்று கூற முடியும். ஆனால் விவசாயிகளுடைய பயிரிட்ட பயிர்கள் அத்தனையும் நன்றாக தான் இருக்கிறது. இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேரடியாக எங்களுடைய நிலங்களுக்கு வந்து வேளாண் துறை அதிகாரிகள் மூலமும் அனைவரும் விவசாயிகளும் வைத்துக் கொண்டு ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்து அதிலே விஷம் கலந்து இருந்தால் நீங்கள் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு பகுதியில போய் ஒரு கடையில இன்ஜெக்ஷன் அதாவது ஊசி போடுறோமா, விவசாய கூலி பறிக்கிறதுக்கே ஆள் கிடைக்காத நேரத்தை ஒவ்வொரு தர்பூசணிக்கு ஒரு ஏக்கர் வந்து 20 டன் விளையுங்க. 20 டன்ல ஊசி போடுறது இருந்தா 50,000 ரூபாய் வேணுங்க. விவசாயி விற்கிறதே 50,000 தான். அதுல போய் ஊசி போடுவானா? அதுல ஊசி போட்டு வச்சா மறுநாள் அழிவிடும், அந்த தர்பூசணியே இருக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரமே இந்த மாவட்டத்தில் பாதித்து விட்டது. ஆகையால அரசாங்கம் இதற்கு ஏதாவது நிதி உதவி, தர்பூசணி விவசாயிகளுக்கு நிதி உதவி செய்ய வேண்டும்.